ஹாய், என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி. நான் வந்து நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஃபேக்கல்ட்டி ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் மேக்ஸ். இந்த 2 சப்ஜெக்ட்டும் நான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். ஆஸ்பிரண்ட்ஸில் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இருக்கிறது வந்து மேக்ஸ் தான். ஒரு மேக்ஸோட அதாவது ஸ்கூல் காலேஜில் அந்த காலேஜில் மேக்ஸ் எடுத்து ஒரு கோராக படிக்காதவங்களுக்குலாம் மேக்ஸ் ஒரு பேர்டனாக இருக்குது. ஸ்கூல் டைம்லேயே மேக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இங்கே டிஎன்பிஎஸ்சி படிக்கும் வந்துமே மேக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேக்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள், பிகினர்ஸ்க்காக சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற 3 கேட்டகரி இருக்குது. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கும் சேம், எல்லாத்துக்கும் மேக்ஸ் வந்து காமன் டாபிக் 25 கொஸ்டின்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் டிஃப்ரென்சியேஷன்ஸ் என்ன அப்படின்னா குரூப் 1ல் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த 25 கொஸ்டின்ஸுமே. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் வந்து அதை எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற சிலபஸ் வைஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, அங்கே வந்து குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு என்ன ஆகிடும்னா மேக்ஸிமம் வந்து பேசிக்ஸ் கேட்பாங்க. அப்போ பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ 3 எக்ஸாமும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எல்லாத்துலேயும் பேசிக்ஸ். இப்போ பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சிலபஸ் வைஸ் வந்து வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது. இப்போ நான் சிலபஸ் வைஸ் நான் எடுத்துட்டேன், நான் எப்படி வந்து வேர் டு ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு 6th 7th 8th 9th 10th இந்த புக்ஸே போதுமானதாக இருக்கும். நீங்கள் 6th பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் ரொம்ப டெப்த் நாலேஜாக என்ன அனலைஸ் பண்ணணும்னா பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் படிக்கணும், ரிப்பீட்டடாக ஃபார்முலாஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எல்லா பேட்டர்னையும் எப்படி கேட்குறாங்க, சிலபஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கையில். மேக்ஸுக்கு நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் போதுமானதா, இல்லை ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பாக வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து ஸ்கூல் புக்ஸே போதும். ஆனால் குரூப் 1க்கு வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்காங்க. ஏன்னா டிஎன்பிசியோட சிலபஸ் வந்து குரூப் 1 போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேரிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அப்போது அவங்க அப்டேட் வெர்ஷன்ஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா பேட்டர்னுமே அந்த மாதிரி தான். ஸோ நம்ம கொஞ்சம் அப்டேட்டாக இப்போ ஸ்கூல் புக்ஸை தாண்டி அதே கான்செப்ட் தான் இங்கே அப்டேட் வெர்ஷன்ஸாக இருக்குது. அப்போது கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதர் சோர்ஸ்க்கு வந்து தாராளமாக போகலாம். ஸோ ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் அவுட் சிலபஸ் போனாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸோட புக்லேயே இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அவுட் சோர்ஸ்க்கு போகலாம் தாராளமாக. ஓகே, நம்மளுடைய ஸ்டடி பிளானில் ஒரு நாளைக்கு மேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? நல்லா மேக்ஸ் வரவங்க, மேக்ஸ் ரொம்ப சுத்தமாக வராதவங்க 2 பேருக்குமே சொல்லுங்கள். ஸோ நல்லா வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் போதும் தாராளமாக. பட் எனக்கு வரவே வரல அப்படின்னா கண்டிப்பாக 4 hours போடணும். ஏன் 4 hours போடணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் தான். ஏன்னா எல்லாருமே வந்து மல்டிபிகேஷனில் மிஸ்டேக் வர்றாங்க, அடிஷன்ஸில் மிஸ்டேக் வர்றாங்க, சப்ராக்ஷன்ஸில் மிஸ்டேக்ஸ் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கே அவங்க நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபாலோ கிடைக்கும். அந்த ஃபாலோப்பில் வந்து நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு 1 hour கன்சியூம் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு 4 hours நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து திருப்ப உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெப்த்தாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ நிறைய ஃபார்முலாஸ் இருக்குல்ல மேம், ஃபார்முலாஸ் தான் தனியாக நம்ம நோட்டு போட்டு எழுதி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா மேக்ஸுக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஃபார்முலாஸ் எப்படி வந்து ஃபார்முலாஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும். அல்ஜிப்ரா தெரியும், பர்சன்டேஜில் தெரியும், அதுக்கப்புறம் வந்து நம்ம மென்சுரேஷன்ஸில் ஃபார்முலாஸ் தெரியும். பட் வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஃபார்முலாஸை வந்து டெய்லியும் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். நம்ம டெய்லியும் அதை வந்து டெய்லி போர்டில் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அது நமக்கு மெமரிஸ் ஆகிடும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month நம்ம ரெகுலராக அதை பார்த்துட்டு அதை டச்சிலே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்முலாஸ் வந்து மறக்கவே மறக்காது. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸை அது ரிலேட்டடான சம்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா ஃபார்முலாஸ் உங்களுக்கு மறக்காது. ஸோ தனியாக ஃபார்முலாஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நிறைய பேர் ஷார்ட்கட் வச்சுலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸுக்கு ஷார்ட்கட் வந்து உதவாதா? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு பிகாஸ் நான் வந்து மேக்ஸ் மேஜர்னால நான் என்ன என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். ஷார்ட்கட் வச்சா ஷார்ட்கட் கண்டிப்பாக மறந்துடும். பட் எதுக்கு ஷார்ட்கட் வைக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக வைக்கலாம். இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஸ்டெப் மைக் மார்க்கு கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸில் தான் உங்களுக்கு அப்படி கேட்டாலும் கேட்பாங்க. அதுவும் அப்ஜெக்டிவ் வந்துருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் மறந்துடும்.
அதனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஆக்சுவல் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சம் கேட்டாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி போகணும், அதுக்கப்புறம் மெத்தட்லேருந்து எலிமினேஷன்ஸ் மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற உங்கள் பேட்டர்ன் தெரிஞ்சிடும். எப்பவுமே 25 கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக மேக்ஸ் புரிஞ்சிடும். இன்னொன்று, மேக்ஸ் படிக்க சிறந்த நேரம் இது ஒரு நாளையில் வந்து இப்போ காலையில் மேக்ஸ் படிக்கணுமா, இல்லை மதியம்னா படிக்கணுமா, இல்லை சாயந்தரம் படிக்கணுமா? பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்கன்னா, மதியம் சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அந்த டைமில் நான் மேக்ஸ் படிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேக்ஸ் படிக்க சிறந்த நேரம் இது? இல்லை, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, மேக்ஸ் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாம் நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு மறக்கிற மாதிரி, இப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 சம் எடுத்துட்டு அந்த 10 சம்மை சால்வ் பண்ணுங்க. மறுபடியும் அந்த 1 வீக்லேயும் அந்த 10 சம்மை சால்வ் பண்ணுங்க. ஈஸியாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த ஃபவுண்டேஷன் மேக்ஸில் ஒரு ஃபவுண்டேஷனான வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இந்த மாதிரி செக்ஷனாக நீங்கள் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மார்னிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பிகாஸ் ஏர்லி மார்னிங் வந்து நம்மளோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக கற்றுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் மார்னிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை நீங்கள் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் எப்போயுமே. இல்லை எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸை சூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ மேக்ஸில் மேம், இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பார்க்கணுமா, இல்லை ஒரு டாப்பிக்கில் ஒரு 5 சம் பார்த்துட்டு இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு 5 சம் அந்த மாதிரியும் பார்க்கலாமா, இல்லை ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு அதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் போட்டு பார்க்கணுமா? இல்லை வந்து இப்போ சிலபஸ் வைஸாக வந்து ஆப்டி ரீசனிங் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு பிரிச்சுட்டாங்களே. அப்போது டெய்லியும் இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா 3rd டே வந்து அடுத்த டாபிக், அடுத்து 5th டே வந்து அடுத்த டாபிக். அதுக்கப்புறம் அப்போ இந்த டேல வந்து இந்த டாபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வீக்கும் வந்து வேற ஒரு டாபிக். அப்போ ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் மொத்தம் 6 டாபிக் நமக்கு கிடைச்சிருச்சோம். அப்போ 6 டாப்பிக்கை வந்து நம்ம எப்படி ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பிரிங்க. ஒவ்வொரு டாபிக்லையும் சம்ஸ் வந்து 25 சம்ஸ் வந்து மினிமம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர்ஸ். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து மேக்ஸையும் படிக்கிற மாதிரி ஃபார்முலாஸ்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், என்னால் போட்டுற முடியும் அப்படின்ற ஒரு மாதிரியா கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமா, இல்லை போட்டு பார்க்க அவசியமா? இல்லை, ஆக்சுவலாக ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த 25 கொஸ்டின்ஸ் திருப்பி திருப்பி வந்திருக்கு. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் 10 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரிப்பீட்டடாக வந்திருக்கனால அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் யாருனாலும் எக்ஸாமில் போய் அங்கே அப்பியர் ஆக முடியாது. ஸோ மென்டல் அபிலிட்டின்னு வச்சதுக்கு ரீசன் வந்து அந்த நேரத்தில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், சார்ட் அவுட் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். அப்போ டெய்லி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க அந்த அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் நிறையா மினிமம் ஒரு 50 and 60 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 50-60 சம்மில் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க, ஒரு டாபிக் மட்டும் நான் சொல்கிறேன், சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அந்த 100 இயர்ஸ் வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஓகே. இப்போ நிறைய மேக்ஸ் மேஜராக படித்தவங்க, பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் படித்தவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க வராங்கன்னா, நம்ம இந்த மேஜரில் இருந்திருக்கோம், நம்ம நிறைய மேக்ஸ் போட்டு பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு மேக்ஸுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஒதுக்குறாங்க படிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக, இல்லை டெய்லியுமே 1 hour அந்த மாதிரி நம்ம நல்ல மேஜராக இருந்தாலும் 1 hour படிக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக வந்து இப்போது அங்கே படித்த அந்த எம்எஸ்சி மேக்ஸ்க்கும் பிஎஸ்சி மேக்ஸ்க்கும் இங்கே சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் வந்து அது வந்து எல்லாமே தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ். இங்கே இருக்க எல்லா இதுவுமே வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வச்சு இங்கே அப்ளிகேஷன் வேணால் பண்ணுவாங்க. அவங்களால வந்து இதை அங்கே டெரைவ் தான் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சம்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே பண்ண தெரியாது. ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் படிச்சிருந்தாலுமே டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸுக்குன்னு சில டைம் 2 hours நம்ம மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆவாங்க. ஏன்னா 25 சம்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்டால் அவங்களால தடுமாறுவாங்க. ஸோ மேக்ஸ் படித்தாலும் மட்டும் போதாது, ப்ராக்டிஸ் வேணும். ஓகே.